அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில், அதாவது 5ஆம் இடத்தில் மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னா, தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை அந்த ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறலைங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது மீன ராசியிலே தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழக்கூடிய நபர்கள், எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நான் யாருடைய வம்பு தும்புக்கும் போகிறது இல்லைங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் மேலே பகை அப்படிங்கிறதோ கோபம் அப்படிங்கிறதோ உருவாகாது. அப்படி ஒரு விஷயம் உருவாயிருச்சு அப்படின்னா காலத்துக்கு அவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டுமே வச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபம் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். எந்த விதத்திலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுகளாக நடந்துடக்கூடாது, அடுத்தவங்களை பாதிச்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு கெடுதல் பண்ணணும், எனக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்லை. ஆனால் என்னை ஏமாத்துறதும் என்னை கஷ்டப்படுத்துறதுமாவே தான் சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. எந்த ஒரு விதத்துலேயும் இந்த நிலைகள்லாம் மாறவே மாறாதா? வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. சனி பயிற்சி நல்லாயிருக்கும், குரு பயிற்சி அதே மாதிரி நம்மளுடைய ராசி மேலப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்வுகளை சொன்னாங்க. ஆனால் அந்த அமைப்புகளெல்லாம் எப்போ தான் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்தில் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் அந்த குருவுடைய பார்வையானது சனி மேலே அப்படின்னப்போ சனி குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டை குருவுடைய பார்வையில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் வெற்றி அடையுங்க. நம்ம நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஓகேங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான காலமானு கேட்டிங்கன்னா 100% இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இந்த டைமில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாங்க. அந்த முயற்சி உங்களுக்கு பல மடங்கு வெற்றி அடையும். அந்த பிஸ்னஸும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தனியாக ஆரம்பிக்கலாமா, இல்லை பார்ட்னர்ஷிப் மூலமாக ஆரம்பிக்கலாமாங்கிற பல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீர்ந்து நம்மளே எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், நமக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கிக்கணும். சமுதாயத்தில் இது வரைக்கும் நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீங்கள் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எல்லாம் எதுக்கு பேசாமல் இந்த தொழில் பண்ணுற வேலையில் பிஸ்னஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ராசி மேலே படுதுங்க. அதே நேரத்தில் அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்தை மேலே படும்பொழுது நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. தைரியஸ்தானத்தினுடைய அதிபதி அப்படின்னே சொல்லலாங்க இந்த சனி பகவான். ஸோ அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் நீங்கள் சில முயற்சிகள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அடுத்த அடி நீங்கள் எடுத்து வைப்பீங்க. இதனால் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது காட்டும். இது வரைக்குமே உங்களால் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. தொழில் ரீதியாக இவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்குது, ஓகேங்க. ஒரு வியாபாரி ரீதியாக இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. ஆனால் ஒரு உத்தியோகஸ்தர்கள், இந்த வேலைக்கு போகிற நபர்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறதே கரெக்டான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது, நானும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. அந்த நிலையினால் இன்றைக்கி புதுசாக ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல.
ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்க கூட இன்னைக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க, ரொம்ப வருஷமா வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதுறத விட்டுட்டு பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் என்னை சுத்தி இருக்கிற நபர்களே என்னை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையை நான் மாத்திக்கணும். அதே மாரி வெளியூர், வெளிநாடு போயிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்தரலாம். நமக்குன்னு ஒரு ஒரு ஓரளவுக்கு வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன். எதுவுமே நடக்கல. இந்த மாரி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்கள தேடி வரும். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ் கூட இப்போ உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட்டோ, ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தகுதி என்ன? உங்களுடைய ஒர்க்கோடைய அ முயற்சிகள் என்ன? நீங்க எப்படி பண்றீங்க? அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். கவர்மெண்ட் ஜாப்புக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. எக்ஸாம்ஸ் நெறைய எழுதிட்டீங்க. கடைசி வரைக்குமே வந்து போகுதுங்க. லாஸ்ட் நேரத்தில ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து அந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாம இன்டர்வியூஸ்லயே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோட்ட விடுற மாரி ஆயிடுது. அந்த விஷயங்கள் மாறும். கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். முயற்சிகள் வெற்றி அடையுங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுங்க. வெளிநாடு இல்லைங்க. எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் வேலை பார்க்குற அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு கொடுக்கும். யாரெல்லாம் உங்கள பார்த்து ஏதோ ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறாராம்மா, ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராம்மா, வேலைக்கு போகாம சும்மா வீணா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னவங்க முன்னாடி, பரவாயில்லப்பா கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாரு, ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவங்களே உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா இந்த புத்திர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையானது படும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகும். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு அப்படிங்கிறது மற்றவங்க மத்தியில் உருவாகும். உங்கள் குடும்ப உறவுகளே உங்களை வந்து ஏளனமாக பேசின காலம் போய் அவங்க உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டாருங்க, எல்லாம் வீடு கட்டிட்டாரு, நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காரு, நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறார், வண்டி வாகனம் வச்சிருக்கிறார், காடு தோட்டம் சம்பாரிச்சிட்டார், எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கலையே. ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை முழுமை பெறும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு திருமண தடையை மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கை வரலாறை பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ஒரு திருமணம் நடந்திருக்குன்னா காலத்தின் கட்டாயம் எல்லாம் வர ஜாதகம்லாம் நல்லபடியாக வருது, அவங்களும் வராங்க பார்க்குறாங்க, ஓகேங்க நாங்கள் போயிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த தகவலும் வரமாட்டேங்குது. அதையும் மீறி ஏதாவது நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா, இல்ல ஜாதக பொருத்தம் ஒத்து வரல, இல்ல ஜாதகத்தில தோஷங்கள் இருக்குது, சில பேர்த்துக்கு தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமணத்த தள்ளி தள்ளி போட்டே இருக்காங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குமா அப்படிங்கிற ஏக்கங்களே ஒரு கட்டத்துக்கு மேல வந்துருச்சு. மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியா வச்சுட்டு இருக்கிற நமக்கா இந்த நிலை அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் குடுக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு வந்து குடுக்க மாட்டேன், பொண்ணு குடுக்க மாட்டேன், இந்த பையன் வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி உங்களை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ, அதே விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இந்த செவ்வாயுடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்க. எப்படியாவது சொந்தமாக நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னா, நமக்குன்னு ஒரு அந்தஸ்தான வீடு ஒன்று கட்டணுங்க. அந்த வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும், நமக்குன்னு தேவையான வண்டி வாகனங்கள், சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உண்டான முயற்சிகள், போராட்டங்கள் ஈடுபட்டேன். இன்னைக்கு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா, எனக்குன்னு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சது அப்படின்னா, அந்த சொத்துக்களை வச்சுட்டு நான் ஏதாவது அந்த சொத்துக்களை வித்தோ அல்லது அந்த அதே சொத்துக்கள அந்த பூர்வீக சொத்துக்கள்ல நமக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலான்னு இருந்தேன். அதுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பங்காளிகள் மூலமா சில வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே சந்திச்சு, இன்னைக்கு என்னுடைய பூர்வீக சொத்துக்களையும் நான் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. சொந்தமா ஒரு வீட்ட கட்டி அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆரம்பிச்ச வீடு கூட இன்னைக்கு முழுமையா முடிக்கல. அரண்மனை கட்டணும்னு நினைச்சு இன்னைக்கு குறமனையோட நிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. எப்படியாவது வீடு கட்டணுங்க, எப்படியாவது இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வம்பு வழக்கு,
கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை வெல்லக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இதனால் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்குன்னு சொந்த வீடு கட்டுவீங்க. உங்களுக்கு தேவையான சொத்து பத்துக்களை வாங்கி வண்டி வாகனம் சார்ந்த யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கல்வி ரீதியாக நிறைய மந்த நிலைகள் அப்படிங்கிறது கல்வியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமோ, கண்டிப்பாக அந்த கோர்ஸை முடிக்க முடியாமல் போகுமோ, இல்லை நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் போயிருமோங்கிற நிறைய பயமும் பீதியும் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படிப்பதற்கான யோகங்கள், வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா நல்ல ஆரோக்கியசாலிங்க, நல்ல தைரியமாக, நல்ல தன்னம்பிக்கை, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க ஏன் கொஞ்ச நாளாக வந்து இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க, முன்ன மாதிரி நீங்கள் இல்லையே, முன்ன மாதிரி ஆக்டிவாக இல்லையே, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு மற்றவங்க சொல்லி நமக்கே நம்மளை பற்றி யோசனைகள் வந்துருச்சு, நிஜமாகவே நம்ம ஆரோக்கியமாகவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியான நேரத்தில் தூக்கம் இல்லைங்க, சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை, ஆரோக்கியமான நிம்மதியான உடற்பயிற்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் கொடுத்துச்சு. அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு படிப்படியாக நீங்கும். ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. கடன் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். ஏன்னா இந்த கடனால் எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சுங்க. எப்போ இந்த கடன் வாங்க ஆரம்பிச்சனோ அதனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடனாலையும் நம்ம வந்து கேட்டு கரெக்டான நேரத்தில் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல. கடனால் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. கடன் வாங்கினதுனால தான் இன்றைக்கி நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கடன் வாங்கினதுனால இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமாக வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க, இதனால் நமக்கு பண தேவைகள் பூர்த்தி அடைய மாட்டேங்குது, மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப உறவுகளுக்காக யாருக்காக கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனைகளை உருவாக்கணும் அவங்களே இன்றைக்கி நம்மளை பார்த்துட்டு எல்லாமே காரணம், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்கிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலையை மாற்ற போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து சமுதாயத்தில் உருவாகும். கடனை கண்டிப்பாக நீங்கள் அடைப்பீங்க. அதற்குண்டான முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகள் கரெக்டான விதத்தில் அறிஞ்சு அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.